நான் மக்கள் நீதி மையத்தில் இருக்கேன், கமல்ஹாசன் கட்சியில். ரைட்டு, ஓகே ஆச்சு. அது கமல்ஹாசன் கட்சியில் இருக்கேன். ஒரு 35 வருஷம் 38 வருஷமாக கமல் ரசிகனில் இருக்கேன். கமல் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கட்சி இந்த கட்சியை குற்றம் பேசிகிட்டு இருந்தார். அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் ஆப்போசிட்டாக பேசி தனியாக வந்தார், ஓட்டு தனியாக வாங்கினார், நல்லா ஒரு இதாக வந்தார். ரெண்டாவது வரும்போது ஓட்டு வாங்கலை, திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. 100 யூனிட்டு மின்சாரம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. என் வீட்டில் வந்து 250 ரூபா கட்டின மின்சாரம் 450 ரூபா ஆயிடுச்சு, இப்போ 900 ரூபா ஆயிடுச்சு. இப்போ 5500 நான் கட்டியிருக்கேன். இருக்குது சிமெண்ட் செட்டி வீடு, ஓடு வீடு. கேட்டால் டபுள் யூனிட்டு 500க்கு மேலே ஓடிச்சுன்னா உங்களுக்கு 600 வந்து அந்த யூனிட்டு 700. இப்போது 1000 ரூபா 500 ரூபா வந்து எவனும் கேட்டது கிடையாது. அது கொடுத்துட்டு ஏன் ரேட்டை ஏற்றுறீங்க? ஏன் வந்து விலைவாசியை வந்து கம்மி பண்ணுங்க, ஏற்றாதீங்க. யாரும் வந்து ஃப்ரீயாக கேட்கல, யாருக்கும் 1000 ரூபா வந்து இதெல்லாம் கேட்கல. மின்சாரத்தை வந்து அதிகமாக சொல்லிட்டு அந்த மேல் கம்பெனிக்கு அப்படிக்கு அந்த வியாபாரம் போகுது. அவங்க வந்து கேட்டால் இப்போ லாஸ்ட்டில் தான் ஓடுதுன்றாங்க. ஒரு ஓலை வீட்டுக்கும் குடிசை வீட்டுக்கும் 5000, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு 10000 ரூபா வந்திருக்கு. அவர் வந்து 5000 ரூபா கரண்ட் பில் கட்டுறாரு. இப்போ 10000 ரூபா கட்டுறாரு. கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. கேட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறீங்க, வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க. யார் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை, யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை? எல்லார் வீட்டில் தான் இருக்குது. அது கேட்டால் ரீசன் சொல்கிறீங்க, 500 யூனிட் ஓட்டிக்கிறீங்க, அது வந்து டபுள் காசு. 500க்கு நான் வாடகை வீட்டிலே இருக்கேன். அது ஒரு 92லேருந்து ஒருத்தர் ரவுடிங்க சொல்ல முடியாது, ஆக்கிரமம் பண்ணிவிட்டு ஒன்றுமே பட்டா கிடையாது, ஒன்றும் கிடையாது. 92லேருந்து கேஸ் வச்சு பக்கத்தில் டூப்ளிகேட் பேப்பர் வச்சுட்டு ரவுடிங்களை மிரட்டுறது, வீடை காலி பண்ணுங்க. நாங்கள் வந்து 100-150 வருஷமாக இருக்கோம். 150 வருஷம் இருந்துட்டு ரவுடிங்களை வச்சு காலி பண்ணி வீடு விற்றுட்டான், காசு வாங்கிட்டான்ட்டு ஏமாத்துறது. எங்கள் அம்மா வந்து கேஸ் பார்த்து 2 கேஸ் வின் பண்ணியாச்சு. இன்னும் மேல்கோட்டில் தான் இருக்குது, அது பேப்பர் இன்னும் வரல, டாக்குமெண்ட்டு. அது கேஸ் வந்து இருக்கிறவங்க வந்து கேஸ் இன்னும் தான் இருக்குது. மேல் கேஸ் மட்டும் சீக்கிரமாக எடுக்கிறாங்க. கட்சிக்காரங்க கேஸ் மட்டும் தான் நியூஸில் போடுறாங்க. இருக்கப்பட்ட கேஸ் மட்டும் அப்படியே இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைனால மின் கட்டண உயர்வு ஏற்றனால எந்த அளவுக்கு பாதிப்பு? ரொம்ப பாதிப்பு. நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க, இப்போ எவ்வளோ கட்ட போகிறீங்க? ஃபஸ்ட்டு கட்டினது வந்து 450 ரூபா கட்டணும், 1500 ரூபா கட்டணும், 2000 ரூபா கட்டியிருக்கோம், 3000 ரூபா கட்டியிருக்கோம். இன்றைக்கி 6000 ரூபா வந்திருக்கு மின்சாரம். உங்களோட கோரிக்கை என்ன? கோரிக்கை வந்து இருக்கிற ரேட்டே கட்டினாலும் போதும், இன்னும் ஏற்றக்கூடாது. இப்போ இருக்கிற கட்டடம் வந்து இப்போ விலைவாசி ஏறி போச்சு, எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. நான் டைலர் வேலை செய்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க வருமானம் வேறு, இப்போ இருக்க வருமானம் கூலிக்கு வேலை செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 150 ரூபா சம்பாதிச்சிருந்தோம் கூலி, இன்றைக்கி 200-300 ரூபா சம்பாதிக்கும். ஃபேமிலி என்ன பண்ணுறது? வீட்டுக்கு என்ன கொடுக்க முடியும்? லைஃப் என்ன பண்ண முடியும்? உங்களோட பேர் என்ன? என் பேர் பாஷா.